கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இன்றைக்கு நம்ம செய்தியினுடைய தலைப்பே நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? ஆர் வி இன் கிரைஸ்ட் ஆர் ஆர் வி வித் கிரைஸ்ட்? நாம் ஆண்டவருக்குள் இருக்கிறோமா அல்லது ஆண்டவருடன் இருக்கிறோமா அப்படின்றது நாம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உலக பிரகாரமாய் நம்ம மற்ற ஜனங்கள்கிட்ட போய் கேட்டோம்னா, மற்ற மதத்தார் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை இயேசு கிறிஸ்துனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க உடனே என்ன தான் சொல்லுவாங்க? ஆமாம், எனக்கு இயேசுனா பிடிக்கும், இயேசுனா எல்லாருமே அன்புன்னு சொல்லுவாங்க, அவர் பூமிக்கு வந்தார், மரிச்சார், மனுஷனுடைய பாவத்தெல்லாம் போக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இயேசுடைய தத்துவங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் கூட கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கெலாம் போயிருக்கேன், நான் சில வசனங்கள்லாம் வாசிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், பைபிள் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம இப்போது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அல்லது ஆண்டாண்டு காலமாக அல்லது தலைமுறைகளாய் சபைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுடைய வாக்குமூலம் இப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும்? எனக்கும் நான் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், இல்லை நானும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், இல்லை நான் இந்த சில வசனங்களை பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற காரியம் எப்படி இருக்கும்? அது உலக பிரகாரமான மனிதர்களாக இருக்கிற அல்லது பிற மதத்தில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்களா, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்களான்றது ஒரு கேள்வி. நாம் சபைக்கு வருகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாரம் சர்ச்சுக்கு வந்து காணிக்கை செலுத்தி பந்தியில் பங்கெடுத்து இப்படி இருக்கிற நம்மளும் அவர்களைப் போல ஏதோ வந்தோம் போனோன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? ஆர் வி இன் கிரைஸ்ட்? அதாவது கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடத்துல கலந்தாச்சு, கலந்த ஒரு காரியத்தை பிரிக்க முடியாது அப்படின்றது போல தான். இப்போ எப்படி ஒரு காரியத்தை தண்ணியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது முற்றிலுமாக அந்த இடத்துல என்ன ஆகிடும்? கலந்துரும். ஆனால் அதுவே சில லிக்விட்ஸை ஊற்றும் போது என்ன ஆகும்னா தண்ணியும் அதுவும் என்ன ஆகும்? பிரிஞ்சு நின்றுக்கிட்டு அது என்ன இருக்கும்? தண்ணியோடு இருக்கும், ஆனால் தண்ணிக்குள்ளே இல்லை. ஆனால் சில காரியங்களை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது, ஒரு நார்மலாக ஒரு சுகரை நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் அந்த இடத்துல வந்துடும். அதே போல் நாமும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கான அர்த்தம் அதுதான், முற்றிலுமாக கலந்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை போல நாமும் ஆண்டவருக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் பழைய காரியங்கள் ஒளிந்து போய், அதுதான் அந்த வசனத்தில் பிற்பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எதுவுமே அந்த இடத்துல என்ன இல்லை? இட் இஸ் a நியூ கிரியேஷன். the old things have passed away, behold all things have become new. புதிய காரியங்களாக எல்லாம் மாறி இருக்க வேண்டும், மாறிவிடும். ஏன்னா ஆண்டவருக்குள் ஒரு மனிதன் இருந்தால் நிச்சயமாக அவன் புது சிருஷ்டியாக தான் இருக்க முடியுமே தவிர பழைய காரியங்களை வைத்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று ஒரு நபர் சொல்ல முடியாது. நம்ம புதன்கிழமையில் நம்ம தியானிக்கும் போது ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து பார்க்கும்போதே ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் அவன் ஆபிராமாய் இருந்தான். ஆபிராம் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று அன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயில் ஸ்டடியை நம்ம பார்த்தோம். பார்க்காதவர்கள் நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்போது அந்த 12வது அதிகாரத்திலேருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் ஆபிராமா இருந்தவன் அவன் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தானா இருக்கிற அந்த ஒரு ஆபிராம். அவனுடைய தகப்பன் முறைகள், அவன் கடந்து வந்த பாதைகள் வேற, அவன் சேவித்த தெய்வங்கள் வேற, அவன் பின்பற்றி கொண்டு வந்த முறைமைகள் வேற. அதே வாழ்க்கை தான் அவனுக்கு 16வது அதிகாரம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது.
அதுவே அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருது. 17வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஒரு புதிய மாற்றத்தை அவன் வாழ்க்கையில் கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்தி ஆபிராம் என்று இருந்தவனை ஆபிரகாம் என்று மாற்றி அவனுக்கு பெயர் மாற்றத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு பின்வருகிற சந்ததி எல்லாவற்றுக்குமே ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போது ஒரு மாற்றம் என்பது, ஒரு புதிய சிருஷ்டி என்பது, அது வரைக்கும் அவன் ஆண்டவரோடு பயணித்து வந்தான். ஆனால் அதற்கப்புறம் ஆண்டவர் அவனை ஒரு சிநேகிதனாக பாவித்து அடுத்து 18வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்து தான் அந்த இடத்துல சோதோம் கோமோரை அழிக்கப் போகிறேன் என்கிற காரியத்தை ஆபிரகாம் இடத்துல சொல்லி அந்த இடத்துல அவர் நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீரோ என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல இருக்குது. அப்போ பாருங்க, அது வரைக்கும் ஆண்டவரோடு வந்த ஒரு ஆபிராம் இந்த இடத்துல அவர் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்வதை விட பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்கிற தனியான ஒரு வார்த்தை இல்லை அப்படின்றதுனால ஆண்டவருக்குள், கர்த்தருக்குள் அவன் அந்த இடத்துல வரும்போது, அவன் ஆண்டவரோடு இசைந்து இருக்கும்போது, அவனுக்கு ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல ஏற்பட்ட பிறகு தான் ஆண்டவரோடு அவனுக்கு என்ன பண்ண முடியுது, ஒரு கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ண முடியுது. அந்த இடத்துல நீதிமான்களுக்காகவே திறப்பின் வாசல் என்று பரிதபித்து பேசக்கூடிய ஒரு நபராக, ஆண்டவரோடு இடைபடுகிற ஒரு மனிதனாக அந்த இடத்துல ஆபிரகாம் மாறுறாரு. எப்போ அவனுடைய வாழ்க்கையில் புது சிருஷ்டியாய் மாறும்போது, பழைய காரியங்கள் எல்லாம் அந்த 16வது அதிகாரத்தோடு ஒளிந்து போய் புதிய காரியமாய் அவன் மாறும்போது, புதிய மனுஷனாய், புதிய வாக்குத்தத்தத்தை, புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவனாய் மாறும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ளாக போகிறது. அப்போ நம்மளும் சொல்லலாம், நாங்களும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், நாங்களும் மாதம் மாதம் நாங்கள் பந்தியில் நாங்கள் கலந்து கொள்கிறோம், நாங்கள் சபைக்கு வரோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் நம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோமா? அது மிக முக்கியமாய் நாம் இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன் இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால், நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 பேருமே ஆண்டவர் வந்து அவர்களை தேர்ந்தெடுக்கும் போதே சொல்கிறாரு, இவர்கள் என்னோடு இருக்கவும். அந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் கூட இருக்கணும், அந்த இடத்துல அவரை போல மாறணும், அவரை போல எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளணும், அவரை போல அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் அவருக்கு பின்பாக இந்த ஊழியத்தை கொண்டு போகணும், சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்க வேண்டும், எல்லா காரியத்திற்காக தான் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள அந்த ஊழியத்திற்குள்ள ஆண்டவர் ஊழிய பாதையில் கொண்டு வராரு. கொண்டு வந்துமே அந்த 12 நபர்கள்லையும் ஒருத்தர் யார் இருந்தா? ஒரு யூதாஸ் காரியோத்து அந்த இடத்துல இருந்தான். அவனுடைய வாழ்க்கை இல்லை, அவன் ஆண்டவரை அறிந்து கொண்ட, ஆண்டவரை அந்த இரட்சகர் என்கிற கிறிஸ்து என்று வரும்போது அவர் இரட்சகர், மேசியா, அவர் நிச்சயமாய் ஒரு மீட்பை ஏற்படுத்துவார் என்று சொல்லி, ஏன்னா காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராஃபஸி, நிச்சயமாய் ஒருவர் வருவார், அவர் இஸ்ரவேல் இந்த யூத ஜனங்களை இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து மீட்டு கொள்வார் என்று சொல்லும்போது இவங்க எல்லாருமே லிட்ரலாக ஒரு நபருக்காக காத்திருக்கிறாங்க. ஒருத்தர் வருவார், இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு பெரிய ஒரு ஆர்மியை திரட்டி கொண்டு வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தோக்கடித்து நம்மளை மீட்டு கொண்டுருவார், இந்த தேசங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க அப்படி காத்திருக்கிறாங்க. அதனால தான் யூதர்கள் இன்ற வரைக்கும் உண்மையான மேசியா வரவில்லை என்று சொல்லி மேசியாவே வாரும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் இந்த யூதாஸ் காரியத்தோடைய மனசுலையும் என்ன இருந்துச்சு, இவர் கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணிடுவார், ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி அதில் இப்போ 12 பேராக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம யார், நம்ம தான் வந்து கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ், அதனால் வந்து அடுத்த ஆட்சி பொறுப்பு வந்தால் நம்மளுக்கு தான் பதவிகள்லாம் கிடைக்கும்ன்ற ஒரு நினைப்பில் இவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆனால் ஆண்டவர் பிரசங்கிக்கிற காரியங்கள் என்ன, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இது இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் சமாதானத்திற்கே எல்லாத்தையும் பேசி, இல்லை ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டி இப்படிலாம் சொல்லும்போது இவனுக்கு டவுட் வருது, ஆஹா அப்போது இவர் இரட்சகர் இல்லை அப்படின்னு. அந்த இடத்துல அவனுடைய மனதில் வைத்திருந்த காரியங்கள் வேற, பழைய காரியங்கள், அவன் அது வரைக்கும் அவனுடைய நினைவுகள் இருந்த காரியங்கள் அவனுக்கு மனசில் நிறைஞ்சிருக்கு. அதனால புதிய காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது பிரசங்கிக்கிற இடத்துல இருந்தான். அந்த சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவரே இந்த காரியம் எப்படி, இந்த ஓமை எப்படி, எல்லாத்தையும் விளக்கம் கேட்கும்போது அங்கே தான் இருந்தான். ஆனால் எந்த காரியமும் என்ன பண்ணலை, உள்ளே போகலை. உள்ளே போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவன் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதை தான் நம்ம பார்க்குறோம். எல்லா காரியமே அவனுக்கு பழைய காரியங்களாகவே அவனுடைய மனசில் இருந்ததுனால தான் அந்த ஆண்டவருடைய புதிய காரியங்கள் அவனுடைய இருதயத்தில் எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தாமல் அவன் கடைசியில் அவன் எப்படியாக அவனுடைய வழி மாறி போச்சு, அவன் என்ன காரியத்தை செய்தான் எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
இதனுடைய விளைவு என்ன, இல்லை இதனுடைய முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கிறிஸ்துவுக்குள் இல்லை, கிறிஸ்துவுடன் இருந்தான். He was with Christ, he was not in Christ. அதுவே அந்த மற்ற 11 பேரை பார்க்கும்போது அவர்களும் அதே ஒரு நிலைமையில தான் உள்ள வராங்க. இந்த நபர் யாருன்னே தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஊழியத்திற்கு இவர்களை அழைக்கும் போது 30 வயசு. ஆனால் பேதுருவை பார்க்கும்போது அவர் எல்லாருக்கும் மூத்த ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் மூத்தவர். அவருக்கும் இவர் யாருன்னே தெரியாது. ஆனால் வந்து இவருடைய டீச்சிங்ஸ் இருக்குது, இவருடைய வார்த்தைகள் எல்லாமே புதுசாக இருக்குது. இவர் வந்து அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து தான் இவரை பின்பற்றி வருகிறார்கள். வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருக்குது. எல்லா சீஷர்களும் ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படும் போது ஓடி போனாங்க தான். ஆனால் அவர்களுடைய எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருந்தபடியினால் தளர்வுகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் என்ன ஆச்சு, பிரச்சனைகள், அதற்கு பின்பு இவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் எவ்வளவோ அதிகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு இவங்களை தேட மட்டும்தான் செஞ்சாங்க, ஏன்னா கூட இருந்தவங்கன்றதுனால. ஆனால் அதற்கு பின்பாக நடந்த காரியங்கள் என்ன, அந்த 11 பேர் இன்னொருத்தரும் சேர்க்கப்பட்டு 12 பேருமே இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். ஆண்டவர் தங்களுக்கு போதித்த காரியத்தை மற்ற ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதற்காக அடிக்கப்பட்டாங்க, அதற்காக அவமானப்படுத்தப்பட்டாங்க, அதற்காக அவர்கள் சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். இவ்வளவு காரியம் நடந்தும் அவர்களால் எப்படி நிலை நிற்க முடிஞ்சிச்சு? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினால். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய காரியங்களாய் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுனால அந்த ஒரு வைராக்கியம். பேதுரு பயங்கர ஒரு துடிப்பாக இருக்கிற ஒரு ஆள் தான், டக்குன்னு ஒரு காரியத்தை செய்கிறவர். ஆனால் ஒரு பயந்தாங்கோலி. அவருக்கு அந்த இடத்துல ஆண்டவரை காட்டி கொடுக்கப்படும் போதோ, இல்லை நீ இயேசுவோடு இருந்தவனே தானேன்னு சொல்லும்போது அவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, தைரியமாக சொல்ல முடியல. மற்ற 10 பேரும் என்ன தான் பண்ணாங்க, ஓடி தான் போனாங்க. ஆனால் அவர்கள் அந்த பழைய வாழ்க்கை முடிந்து ஆண்டவர் உயிர் தெழுந்து வந்து அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக, புதிய அழைப்பிற்குள்ளாக அவர்கள் வந்த பிறகு, ஆண்டவருக்குள்ளே இன்னும் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட பிறகு, அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வைராக்கியமாய் மாறினாங்க. எப்போ? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது. இப்போ இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிறப்போ நாங்களும் எல்லாம் இரத்த சாட்சிகளாக தான் மரிக்கணுமா அப்படின்ற ஒரு காரியம் கிடையாது. நம்மளுடைய முக்கியமான காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா, கிறிஸ்துவுடன் நாம் இருக்கிறோமா, அதை நாம் நம்ம கவனமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வைத்திருக்க வேண்டிய காரியமாக இருக்குது. இந்த உலகத்தோடு ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு வேஷம், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே ஒரு வேஷம், நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது அங்கே ஒரு வேஷம், குடும்பத்தோடு ஒரு வேஷம், சபைக்கு வரும்போது வேற ஒரு வேஷம், இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எந்த ஒரு லாபமும் கிடையாது. கடைசி நாட்கள் வரும்போது, இல்லை ஆண்டவருடைய வருகை வந்த பிறகு அவன் அக்கினியில் போடப்பட்டு நரகத்தில் தள்ளுவதற்கு பாத்திரனாக தான் இருக்க முடியுமே தவிர, உலக வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம உலக ஜனங்களை பிரியப்படுத்த முடியும், ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நாம் கிறிஸ்துவுடன் இருந்தால், கிறிஸ்துவோடு இருக்கிறதை தாண்டி நாம், ஏன்னா எல்லாருமே கிறிஸ்துவுடன் வருகிற அந்த அனுபவத்திலிருந்து தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்மளும் ஆண்டவரும் கலந்து இருக்கிற அந்த ஒரு அனுபவம். நான் இதை செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்காது, இல்லை நான் இந்த ஒரு காரியத்தை நான் பார்த்தால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் இந்த காரியத்தை நான் இதை நீ தியானிச்சா, இல்லை இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துச்சுன்னு சொன்னால் இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது, ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகி போயிடும் அப்படின்ற அந்த ஒரு பயபக்தி எப்போ என் வாழ்க்கையில் வருதோ அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும். இல்லை நான் எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் ஆண்டவர் என் மேலே பிரியமாக தான் இருக்கிறாரு, நானும் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்ம ரொம்ப யோசிப்போம், ஐயோ இது இவங்களை கஷ்டப்படுத்திடுமே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நிச்சயமாய் நாம் புது சிருஷ்டிகளாக இருப்போம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் நாம் புதிய சிருஷ்டிகளாய் மாறுவோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வார்த்தையைப் போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் இருக்கிறோமா அல்லது உம்மோடு இருக்கிறோமா ஆண்டவரே, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் கிறிஸ்துவுடன் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் இருந்து விடக்கூடாதே தகப்பனே. நாங்கள் சபைக்கு வரோம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் அதை சொன்னாலும் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த உறவில் நாங்கள் பிரிந்து இருக்கிற ஒரு நிலைமை அல்ல தகப்பனே. உம்மோடு இருக்கிற அந்த உறவில், உம்மோடு இருக்கிற அந்த அன்பில் இன்னும் இன்னும் அதிகமாய் வளர்ந்து ஆண்டவரே உம்மோடு நாங்கள் கலந்து இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அனுபவத்திற்குள்ள நாங்கள் கடந்து வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஒரு வாஞ்சையோடும் இடத்துல கேட்கிற எல்லா ஜனங்களோடும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் கலந்துருங்க தகப்பனே. ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே, எங்களுடைய சொல் செயல் நடக்க எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்க ஆண்டவரே, உமக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் தாமே எங்களை நடத்தும்படியாக, நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு யூதாஸ் காரியத்தை போல் அல்ல தகப்பனே, மற்ற 11 சீஷர்கள் எப்படியாக ஆண்டவரை உமக்கென்று வைராகியம் கொண்டிருந்தார்களோ அவர்களைப் போல நாங்களும் ஆண்டவரை இந்த கடைசி நாட்களில் இந்த பூமியில் இருக்க ஆண்டவரை எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட ஒரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. அவர்களுடைய போக்கிலும் வரவிலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரை. உமது பாதுகாப்பு அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் உம்முடைய தூதர்கள் இருந்து பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றி கொடுங்க ராஜா. ஆண்டவரே தோல்வியின் காரியங்கள், தோல்வியின் பயங்கள் இல்லாதபடிக்கு ஜெயமாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் உலகத்தை ஜெயித்தது போல ஆண்டவரே எல்லா சோதனைகளையும் ஆண்டவரே வருகிற எல்லா தடைகளையும் உடைய பிள்ளைகள் ஜெயிக்கத்தக்கதாய் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.